இன்றைய திருப்பலியானது தாமஸ் தேவசகாயம் டேசி டயானா திருமண நாள் நன்றியாகவும், அமலா வெனோன்சியஸ் பிறந்தநாள் நன்றியாகவும், அருள்வலன் சகாயராணி திருமணநாள் நன்றியாகவும் உடல் உள்ள நலன் வேண்டி, மேலும் ஆண்மை இலைப்பாற்றிக்காக ஸ்டீஃபன் அராச்சி, அலங்காரம்மாள், லூர்து மேரி, குரூஸ் பெர்னாண்டோ, பெல்சி ராணி, கேத்தரின், ராயர், தோமையார், தேவசகாயம், மரிய ஆரோக்கியம், மரிய வியாகுலம், சாமுவேல், ஜோசப், சூசை மேரி ஆகியோரின் இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இறைவன் படைத்த நாளில் இணைவோம் இயேசு பெயரில், இறைவனின் அன்பில் இறை மக்களாவோம், கிறிஸ்துவில் என்று புது வாழ்வு காண்போம், புது வாழ்வு காண்போம். உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இணைந்திட இறைவன் அழைத்தாரே, உலகம் எல்லாம் ஓர் குலமாய் இணைந்திட இறைவன் நினைத்தாரே, அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட, அது நனவாகிட நம்மில் நிறைவேறிட அன்பாலே தேர்ந்தெடுத்தார் இறைவன் படைத்த நாளில், இணைவோம் இயேசு பெயரில். மகிழ்வோம், பேருவகையுடன் அக்களிப்போம், கடவுளுக்கே மாட்சி செலுத்துவோம், ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர் ஆட்சி செலுத்துகின்றார். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை முழுமையாகவும் உண்மையாகவும் பின்பற்றினால் கண்டிப்பாக நமக்கு இடர்களும் துன்பங்களும் வந்து சேரும் என்பதே உண்மை என்பதை இன்றைய முதல் வாசகமானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை பிற இனத்து மக்களுக்கு பறைசாற்ற சென்ற திருத்தூதர் பவுலையும் சீலாவையும் அந்த மக்கள் அடித்து துன்புறுத்தி சிறையில் அடைக்கிறார்கள். ஆனால் பவுல் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருந்ததால் ஒரு பெரிய இயற்கை சீற்றத்துடன் பவுலை காப்பாற்றுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது வாழ்விலும் கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய போதனைகளை பின்பற்றி அவருக்கு உண்மையாகவும் அவருக்கு நேரிய வழியிலும் நாம் வாழும் பொழுது நம்மோடு பயணிப்பவர்கள் மூலமாகவும் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றும் போது அங்கு கள்ளம் இருக்காது, கபடம் இருக்காது, துன்பம் இருக்காது, பிறருக்கான சூழ்ச்சிகள் வஞ்சகம் எதுவுமே இருக்காது. அவ்வாறு நாம் வாழும் பொழுது பிறர் நம்மை துன்புறுத்தக்கூடும். எனினும் கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இறை விசுவாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் இறைவனை போல் வாழ்வதில் உறுதியுடனும் இருக்க இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இத்தகைய ஒரு விசுவாசத்தை தொடர்ந்து வாழ இத்திருப்பலியில் இறைவனிடம் வேண்டுவோம். இந்த திருப்பலியை தகுதியுடன் கொண்டாட நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு உதவி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நாங்கள் உண்மையாகவே பங்கு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயல் 16 இறை வார்த்தைகள் 22 முதல் 34 முடிய. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடையை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றார். சிறை காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவர்களுக்கு அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர்.
உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதேயும். பல்லவி. ஆண்டவரே, உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். அல்லேலூயா, அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 16 இறை வாக்கியங்கள் 5 முதல் 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின் சீடர்களோடு மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சீடர்களிடம் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்வேன், இவ்வுலகை விட்டு செல்வேன் என்று கூறும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வருத்தம் வரதான் செய்யும். துயரத்தில் மூழ்கத்தான் செய்வோம். நம்மோடு நெருக்கமாக இருப்பவர்கள், நாம் மிகவும் அன்பு செய்பவர்கள், ஒருவேளை படிப்பதற்காகவோ வேலைக்காகவோ நம்மை விட்டு சிறிது தூரம் சென்றாலே நமக்கு மிகுந்த கவலை ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, மனக்கவலைகளை எல்லாம் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய வல்ல செயல்களாலும் போக்கி ஒரு நிறை வாழ்வை, விண்ணக வாழ்வை இவ்வுலகிலேயே அனுபவிக்க செய்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்கள் தங்களோடு இருக்கும் பொழுது பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் உணவுக்கு கூட கவலைப்பட்டது கிடையாது. அப்படி ஒரு மகிழ்வான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, குறிப்பாக சீடர்களோடு அவர் எடுத்து கூறிய அனைத்து உவமையின் விளக்கங்களையும் எடுத்து கூறி அவர்களுக்கு உண்மையான நிலை வாழ்வை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி அவர்களை மகிழச் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் கூறுகின்றார்: நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று சொன்னவுடன் நீங்கள் ஏன் துயரத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள்? நான் உங்கள் துயரத்தை போக்க, இந்த உலகிற்கு நீதி அளிக்க, இந்த உலகத்தை நேர்மையோடு வழிநடத்த ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த துணையாளர் சொல்வதை கேட்டு அந்த துணையாளரின் தூண்டுதல் படி நீங்கள் வாழ்ந்தால் இந்த உலகம் பாவத்திலிருந்தும் அநீதியிலிருந்தும் தீமையிலிருந்தும் விடுபட்டு நீதியான நேர்மையான ஒரு வாழ்வு வாழும் என்ற ஒரு நம்பிக்கையை சீடர்களுக்கு அளிக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய காலச்சூழலிலும் நாம் பெரும்பாலான நேரங்களில் கவலைகளாலும் துயரத்தாலும் பலவிதமான நோய்களாலும் அச்சுறுத்துதலினாலும் சூழப்பட்டிருக்கும் பொழுது இந்த ஒரு இறை வார்த்தை நமக்கு துணிவையும் வலிமையையும் அளிக்க வேண்டும். கிறிஸ்து என்றும் நம்மோடு இருக்கிறார்.
ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அவரை நாம் எல்லோருமே உணவாக உட்கொள்ள இயலவில்லை என்றாலும் நற்கருணை வடிவில் ஒவ்வொரு ஆலயத்திலும் பிரசன்னமாயிருந்து அவருடைய வல்ல செயல்களை அந்த ஆலயத்தை சுற்றியிருப்பவர்களுக்கும் அந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்கும், ஏன் இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு தனது ஆற்றலை பரவ செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு வேண்டும். மேலும் தூய ஆவியை நம் ஒவ்வொருவர் மேலும் பொழிந்து நம்மை தூய வாழ்க்கை, தூய வழியில், தூய வாழ்வில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு எந்த துன்பங்கள், எந்த துயரங்கள் சூழ்ந்தாலும் முதல் வாசகத்தில் நாம் பார்த்த பவுலை போன்று நிறைவாகவும் நிம்மதியாகவும் செல்லும் இடங்களிலெல்லாம் நல்ல செய்தியை, நற்செய்தியை, பிறருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி நிம்மதியோடு வாழ்வோம். பிறரையும் நிறைவாக வாழச் செய்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் தொழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. எந்த நினைவில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலி. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாய் அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். கவலையை போக்கி தூய ஆவியை பெற்று வாழ அழைக்கும் இயேசு கிறிஸ்து. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். பாதம் தெய்வீக பலியில் நிறைவே வா வா வா, அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. ஆறுதல் அளித்திடும் அருள் மொழியே, திரு ஆகமம் முழங்கிடும் உயிர் மொழியே. உடலோடு உலகார் நடுவெழுந்தாய், உடலோடு உலகார் நடுவெழுந்தாய். எமை உமதுடலென நீ மாற வைத்தாய். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்திரளும். இதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் உமது அருள் உதவியை அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே, இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனை முதலில் உனை தெரிந்தார், கரை சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே, ஒளி தாங்கி
ஒளித்திடும் மகள் விளக்கே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. 「 தாவீதின் குலமலரே, தாவீதின் குலமலரே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே.  தாவீதின் குலமலரே, தாவீதின் குலமலரே, எம்மை காத்திடும் மாரணங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுனையே. தாவீதின் குலமலரே,